நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்கள் சட்டை பாக்கெட்டில் இருக்கிறது, வீட்டு பக்கெட்டில் இருக்கிறது என்றெல்லாம் புருடாவிட்ட திமுகவின் ஸ்டாலினும் உதயநிதியும் ஆட்சிக்கு வந்த பிறகு கப்சுப் என்று இருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்து 4வது ஆண்டாக நீட் தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் மேடைக்கு மேடை அதிமுகவை விமர்சனம் செய்தோமே, நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சமாவது இருந்திருந்தால் இந்நேரம் குற்ற உணர்ச்சியால் குறுகுறுத்திருக்குமே திமுகவுக்கு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட் தேர்வு விவகாரத்தில் உதயநிதி போட்ட நாடகம் இருக்கிறதே, அடேங்கப்பா ரகம்தான். ஆனால் அந்த நாடகமே தற்போது திமுகவுக்கு வேட்டாக அமைந்து விட்டது. நீங்கள் ஒரு கொலைகார அடிமைகள், இது தற்கொலைகள் கிடையாது. இந்த 13 கொலையும் தற்கொலை கிடையாது, கொலை. அதை பண்ண நீங்கள் இது ஒரு கொலைகார ஆட்சி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த ரகசியம் என்னென்னா கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை, முதுகெலும்பு, தைரியம். ஒருத்தர் சொன்னார்ல இம்பார்ட்டண்ட் ஆச்சுன்னு, அப்போ எல்லாம் வாய மூடிட்டு இருந்தோம். இப்போ அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த ஆளுமை திறன் அது இல்லாததுனால தான் இந்த அரசு இப்படி அடிமைப்பட்டு கிடக்குது. பாஜகவோட ஒரு அடிமையாச்சு. எனவே இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரியும். இப்பவும் நாங்கள் சொல்கிறோம், 7 மாதத்தில் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. வெட்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு தன் தந்தையையும் பார்த்து கேட்கிறாரா உதயநிதி? எங்கே மக்கள் கேள்வி கேட்டு விடுவார்களோ என்று பயந்துதான் பிளான் செய்து லண்டனுக்கு டூர் என்ற பெயரில் நீட் தேர்வு நடக்கும்போது எஸ்கேப் ஆகிவிட்டாரா உதயநிதி? திமுக ஆட்சிக்கு வந்து 4வது ஆண்டாக நீட் தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் நீட் தேர்வு ரத்துக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் போதி மரத்தடியில் தியானம் இருக்கும் புத்தரை போல எந்த சலனமுமின்றி அமைதி காப்பது ஏன்? அதிமுகவை அடிமை என்று சொன்ன வாய் இன்று அதே மத்திய அரசிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டு கைகட்டி வாய் மூடி நிற்பது ஏன்? உச்சநீதிமன்றம் வரை சட்ட போராட்டம் நடத்தி உண்மையாகவே போராடியது அதிமுக தான் என்பது வேறு கதை. தான் நடிக்கும் படத்தில் அனிதா என்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி அதிலும் காசு சம்பாதித்ததை தவிர அனிதாவுக்காக என்ன செய்து விட்டார்கள் இந்த திமுகவினர்? உண்மையிலேயே அனிதாவின் ஆன்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக செயல்பட்டது அதிமுக தான். உச்சநீதிமன்ற உத்தரவை தாண்டி தமிழக மாணவர்களின் நலன் காக்க மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை அறிமுகம் செய்து உண்மையான மக்கள் தலைவராக தன்னை நிறுவியவர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் தான். அரியலூர் அனிதாவுக்காக முதலை கண்ணீர் வடித்தவர்களுக்கு மற்ற குழந்தைகள் எல்லாம் கிள்ளுக்கீரையா? மருத்துவ கனவுகளோடு கஷ்டப்பட்டு படிக்கும் மாணவர்களை கைதூக்கிவிட வெற்றி சமூக நீதி பேசும் திமுகவினருக்கு தடையாக இருப்பது எது? ஏழை குழந்தைகள் யாரும் மருத்துவராகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் செயல்படுகிறாரா ஸ்டாலின்? இல்லை, செயல்படவே தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறாரா? வெளுக்கிறதா திமுகவினரின் சாயம்? ஸ்டாலின் அண்ணாச்சி நீட்டு ரத்துன்னு சொன்னீங்களே என்னாச்சு என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கும் மக்களுக்கும் நீட் தேர்வு எழுதும் குழந்தைகளுக்கும் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் ஸ்டாலினும் உதயநிதியும்? ஆட்சியாளர்கள் வேண்டுமானால் அமைதி காக்கலாம், ஆனால் மக்கள் பதில் சொல்லத்தானே போகிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.